மக்களே, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் உங்களை அன்போடு கனடாவில் வரவேற்கிறது. ஆமாம், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? தமிழ்நாட்டில் உள்ள எலெக்ஷன் எக்ஸ்பிரஸ் 2026 தாவேக கட்சியை சார்ந்த அண்ணன் விஜய் அவர்கள் சொல்கிறாரு, திமுக அதிமுக காரங்க கடல் மாதிரி அலை போல் தாவேக்கால சேர்றாங்களாம். எது தாவேக்கால சேர்றதுக்கு அது என்ன பெரிய அப்பேற்பட்ட கட்சியாங்க? 1.5 கோடி தொண்டர்களை கொண்ட அதிமுக கட்சி எங்கே இருக்குது? அதுக்கு அடுத்த லெவலில் இருக்க திமுக கட்சி எங்கே இருக்குது? இந்த மாபெரும் கட்சியை விட்டுட்டு பிரிஞ்சு எல்லோரும் தாவேக்கால வராங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு நல்லா இருக்குது. முதல்ல கொடுக்குற சின்ன என்ன கொடுக்கான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு எலெக்ஷனில் தீப்பெட்டி கொடுக்கானா, மோதிரம் கொடுக்கானா, சீப்பு கொடுக்கானா, பம்பரம் கொடுக்கானா, சாட்டை கொடுக்கானா, என்ன கொடுக்கானே தெரியாத உங்களுக்கு. உங்களோட சின்னத்தை பலகையில் வைக்க போகிறது கிடையாது. 325 சின்னமாக வைப்பாங்க, 80வது பலகையில் வைப்பாங்களே. யார் தேடி கண்டுபிடிச்சி எந்த கிளையை ஓட்டு போடுவா? 50 வயசுக்கு மேலே உள்ள ₹1 உங்களுக்கு ஓட்டு போட மாட்டான். அவனுக்கு தெரிஞ்சது ஒன்று டிஎம்கே ஏடிஎம்கே மட்டும்தான். 50 வயசுக்கு கீழே 50 to 25 வயசில் ஒரு 30% இருப்பாங்க. அந்த 18 வயசுக்கு கீழே உள்ளவனுக்கு ஓட்டு கிடையாது. அது ஒரு 25% இந்த நாட்டு மக்கள் இருப்பாங்க. அப்போது ஒரு 30% மக்கள் தானே. இந்த 30% மக்களில் உள்ளவங்களில் பாதி பேர் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நேராக நம்ம ஐயா இவருக்கு தான் போடுவாங்க. யாருக்கு? பாமகவுக்கு ஒரு 5% போயிடும், ஒரு மதிமுகவுக்கு போயிடும், நம்ம இதுக்கு போயிடும், அது பேர் என்ன, ஐயா விஜயகாந்த் கட்சி. இப்படி ஒன்றுக்கும் போயிருமே. நம்ம அண்ணன் நாம் தமிழர் சீமான் அண்ணனுக்கு ஒரு 2-3% போயிடும். இப்படியெல்லாம் போக அஜித் ரசிகர்கள் ஒரு பயலும் இந்த தாவேக்காக்கெலாம் ஓட்டு போட மாட்டான். இப்பேற்பட்ட நேரத்தில் நீங்கள் சாடி கதையை அள்ளி விட்டுக்கிட்டு இருக்கீங்க. திமுகவும் அதிமுகவும் அலை திரண்டு தாவேக்கால சேருதாங்களாம். ஏப்பா, உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட பொய் சொல்றதுக்கு ஒரு அளவே இல்லையா? விஜய் கட்சிக்கு 5 to 7% வாக்கு கிடைக்கும். அதுவும் ஏடிஎம்கே வாக்கும் அண்ணன் சீமான் கட்சியிலேருந்து வர்ற வாக்கு தான் கிடைக்கும். வேறு எந்த டிஎம்கேலேருந்து ஒத்த ஓட்டை நீங்கள் எடுக்க முடியாது. எழுதி வச்சுக்கோங்க. டிஎம்கே பயங்கர ஸ்ட்ராங்கு. இந்த முறை வெற்றி பெற போகிறது டிஎம்கே. எழுதிக்கோங்க.